காமெடி பண்ணுவார் தெரியும். அது மாதிரி இது ஒரு காமெடியா நம்ம எடுத்துக்கலாம். புரட்சி தலைவருக்கு நிகர் யாரும் கிடையாது, புரட்சி தலைவி அம்மாவுக்கு நிகர் யாரும் கிடையாதுங்கிறது தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் தெரியும். பட் அவர்களால் பலனடைந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு காமெடியா நாம் கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மூல காரணமே அம்மா அவர்கள் தான். அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்ததான் 2011 அது சம்பந்தமா சர்வேவுக்கு ஸ்டடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் 2016 21 ஆட்சி காலத்திலே நிதி ஒதுக்கி தந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரான யோகத்தில் லாட்டரி போல யோகத்தில் முதலமைச்சரான பழனிசாமி இன்றைக்கு அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அழைப்பதில்லையும் அந்த நிகழ்ச்சியிலையும் புறக்கணித்ததை அவர் அதுல போய் கலந்துகிட்டதுல இருந்து அவருடைய அந்த சுபாவம், அவர்களுடைய நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது. அது அங்க உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பழனிசாமி துயரமும் வெளிப்படுகிறது. இதுதான் உண்மை. திரு செங்கோட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வார். பெரியார் சீமான் பேசியத அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே தலைகுடிவித்தான் தருகிறது. பெரியார் என்கிற மாபெரும் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில யாருக்கும் அருகதை இல்லை என்றுதான் நினைப்பேன். அவரை விமர்சித்து பேசுகிற அளவிற்கு அவரிடம் எந்தவித தவறும் இல்லை. விளம்பரத்திற்காக நிச்சயமானவர்கள் செய்து வருகிறார்கள். அதை புறந்தள்ளுங்க. நீங்க திரும்ப திரும்ப கேட்டு அதை நீங்க பெரிதுபடுத்த வேணாங்கிறத என்னுடைய கோரிக்கை.